ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாளத்துல ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்த படமான பேட்ரியட் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் மகேஷ் நாராயணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மம்முட்டி, மோகன்லால் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க கூட பகத் பாசல், குஞ்சகா போமன், நயன்தாரான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமும் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்மளோட பிரைவசி எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. கதையில ராஜீவ் மேனன் ஒரு மத்திய அமைச்சரா வராரு. அவரோட பையனா பகத் பாசல் வராரு. படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு லேப்டாப் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறாரு. பாக்குறதுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சாலுமே அதுக்குள்ள ஒரு பெரிய வில்லத்தனம் ஒளிஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க விற்கிற அந்த செல்போன், லேப்டாப், ஏன் சிசிடி கேமரால கூட இவங்க ஒரு சீக்ரெட்டான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாங்க. இதனால மொத்த இந்தியாவோட டிஜிட்டல் நடவடிக்கையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போகுது. எல்லாரையுமே இவங்க கண்காணிச்சுட்டே வராங்க. இந்த தில்லுமுள்ளு வேலை எல்லாமே இன்னொரு மத்திய அமைச்சரா இருக்கிற ரேவதிக்கு தெரிய வருது. உடனே இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு மம்முட்டிய நியமிக்கிறாங்க. ஆனா விசாரணை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ரேவதி கொல்லப்படுறாங்க. அந்த கொலையை ரொம்ப பிளான் பண்ணி ஒரு சாதாரண மரணம் மாதிரி செட்டப்பும் பண்றாங்க. தன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்ட மம்முட்டி இந்தியா விட்டு லண்டனுக்கு தப்பிச்சு போறாரு. ஆனா அவர் அங்க போய் சும்மா இல்ல, ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறாரு. டிஜிட்டல் கருவி மூலமா நம்மள எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் நயன்தாராவும் மோகன்லாலும் என்ட்ரி கொடுக்குறாங்க. மம்முட்டி, மோகன்லால் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல பிளாஷ்பேக் கதை இருக்கு. அது பார்க்கவும் நல்லா இருக்கு. லண்டன்ல இருக்கிற மம்முட்டிக்கு பகத் பாசலுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்குது. அந்த ஆதாரத்தை எல்லாம் வச்சுட்டு பகத் பாசலை எப்படி வீழ்த்துறாரு, பகத் பாசல் கொடுக்குற அந்த முட்டுக்கட்டையெல்லாம் எப்படி தாண்டாரு, கடைசியில அவரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாரா இல்லையா அப்படிங்கறத கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. டெக்னிக்கலா ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே அருமையா இருக்கு. மம்முட்டி, மோகன்லால் ரசிகர்களுக்குன்னு சில மாசீனும் வச்சிருக்காங்க. சண்டை காட்சிகளும் அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே திரைக்கதை அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்முட்டி, மோகன்லால் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கிரீன்ல வர்றது படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பேக் ஸ்டோரி நல்லா இருக்கு. டிஜிட்டல் மூலமா டேட்டா எப்படி திருடப்படுது, ஆப் மூலமா எப்படி மக்களை உளவு பாக்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு தேவையான விழிப்புணர்வு கதையா இந்த கதையை கொண்டு வந்தது பெரிய பிளஸ்னே சொல்லலாம். மம்முட்டி, மோகன்லால், பகத்னு மூணு பேருமே தங்களோட கதாபாத்திரத்தை அருமையா பண்ணியிருக்காங்க. குறிப்பா லண்டன்ல மம்முட்டி ஒரு யூடியூபரா இருந்த காட்சிகள் கொஞ்சம் புதுமையாவே இருக்குன்னே சொல்லலாம். படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே நேர்த்தியாவே இருக்கு. சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமாவும் ரசிக்க முடியவும் எடுத்திருக்காங்க. ஆனா படத்தோட மைனஸ்னு பார்த்தா சில காட்சிகள் ரொம்ப விறுவிறுப்பாவே இல்லாம படத்தோட வேகத்தை ரொம்ப கம்மி பண்ணுது. கொஞ்சம் ஆவரேஜா நகர்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கு. பகத் ஒரு நல்ல நடிகரா இருந்துமே அவரோட கதாபாத்திரம் மம்முட்டி, மோகன்லால் அளவுக்கு வலுவா இல்ல அப்படிங்கறதும் படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். திரைக்கதையில வேட்டையன் படத்தோட சாயலும் பின்னணி இசையில பாகுபலி படத்தோட சாயலும் இருக்கிறனால படத்துக்கு யூனிக்கா எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கறனால நயன்தாரா போட்ட மாதிரி தான் இருக்கு. அவங்க வர சீன் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆக மொத்தத்துல பேட்ரியட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தீவிரமான சினிமா ரசிகர் இல்ல மம்முட்டி, மோகன்லால் ரசிகர் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா ரொம்ப விறுவிறுப்பான ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏமாற்றமா தாங்க இருக்கும். பேட்ரியட் படத்தை பார்த்து செதுக்கி இருக்காங்க. ஆனா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சொதப்பியும் வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.